வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 வந்து சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் வந்து 50-51 நாட்கள், சுக்கிரன் வந்து 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம வந்து சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் வந்து கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கடகராசி. கடகராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், சனி பார்வை இருக்குது, விரயத்தில் வரக்கூடிய செவ்வாயோட பார்வையும் சுக்கிரனுக்கு இருக்குது. இது எப்படி இருக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும்? கடகராசியினர்கள் இந்த சுக்கிர பயிற்சியிலும் செவ்வாய் பயிற்சியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு அங்கே இருக்கார். இந்த செவ்வாய் யாருன்னா 5ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, விரயஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் இருவருக்கும் பகை வீடு. சரி, பகை வீடு ஒரு பக்கம் அப்படியே விட்டுருங்க, ரைட்டு அப்படின்னு சொன்னால் கூட 5ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில்காரகனே வந்து விரயத்தில் இருக்கான். அப்போ விரயம் அதிகமாகும் இவங்களுக்கு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, உத்தியோகத்தில் நீங்கள் கேட்கலாம் என்ன விரயம் அப்படின்னு. உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும். அப்போ வேறு ஊருக்கு போகிறாங்க, அங்கே செலவு தானே, ஆட்டோமேட்டிக்காக அங்கே வீடு பார்க்கணும், அதெல்லாம் பண்ணது செலவு தானே. அது யார் கொடுப்பா? கவர்மெண்ட்டாக கொடுக்கும். ஸோ செலவு. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சூப்பரான இது 4-11 கூடையவன். அது ரொம்ப விசேஷம். சில கிரகங்கள் தான் சில ராசிகளுக்கு அந்த மாதிரி அமையும். இப்போ சுக்கிரன்னாலே சந்தோஷம். இது யார்? சுகாதிபதி, லாபாதிபதி. அவர் நீச்சம் அடைகிறார். எங்கே? 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம்ங்கிறதே உங்களுக்கே தெரியும், தைரியம் குறையும். முதல்ல ஒரு பயம் இருக்கும் மனசில். சந்தோஷங்கிறத அடுத்தது பயம் இருக்கும். ரெண்டாவது, தொடர்புகள் விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நண்பர்களே தொடர்புகள் தான். அதேமாரி ஐடியில் வேலை பார்க்குறவாலாம், இந்த இதிலெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறா பாருங்க. ஐடினாலே இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை பார்க்குறவாலாம் கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு. ஏன்னா செவ்வாயும் பார்த்திங்கன்னா விரயத்தில் வரார், சுக்கிரனும் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடித்து சனியோட பார்வையை வாங்குறார், செவ்வாயோட பார்வையும் வாங்குறார். ஸோ வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இடமாற்றம் இதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் எதிர்பார்த்தவங்களுக்கு. ஆமாம். அதேமாரி உத்தியோக மாற்றமும் கிடைக்கும் சில பேருக்கு. எப்படின்னா, ஒரு வேலையில் இருக்காங்க, ஒரு டென்ஷன், சரி இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னா நல்ல வேலை கிடைக்கும். ஆனாலும் அங்கேயும் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் தான். ஆனால் அதை அவங்க சமாளித்து வேலை செய்யணும். மற்றபடி உடல் ஆரோக்கியங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கும்போது அந்த பங்கம் ஆறுது. எப்படின்னா, சுகத்துக்கு ஒரு பங்கம் ஆறுது, லாபத்துக்கு ஒரு பங்கம் ஆகுது. கொஞ்சம் அப்படியே கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா 4ஆம் அதிபதி தான் கடகராசிக்கு சுக்கிரன், 3ஆம் இடத்துல நீச்சம். இப்போ வேலை பிரச்சனை தான் நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு. கரெக்டு. ஒரு சில பேருக்கு நல்ல வேலையை அமைஞ்சிருக்கு, நல்லபடியாக வேலையும் போயிட்டுருக்கு, தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழிலில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, விரயத்துக்கு வரக்கூடிய செவ்வாயோட பார்வை. இப்போ ஏதாவது முதலீடு பண்ணலாமா இந்த டைம்? இப்போ முதலீடுன்னு வரணும் பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் தான் முதலீட்டுக்கு. இப்போ முதலீடு அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த
லாபஸ்தானம் அப்படிங்கிறது சுக்கிரன், லாபாதிபதி சுக்கிரன், சுகாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனை சனி பகவான் 3ஆம் பார்வையும் பார்க்குறார், அந்த இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குறார். கரெக்டா? அப்போ லாபம் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகும். அதே மாதிரி 7ஆம் பார்வையை சுக்கிரனையே பார்க்குறார், நீச்சம் அடைஞ்ச சுக்கிரனையே சனி பகவான் பார்க்குறார். ஆனால் என்ன கொஞ்சம் வீரியம் குறையும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இந்த சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்கறது தான் இவங்களுக்கு ஒரு நன்மை. மற்றபடி பெரிய ஒரு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது எந்த இதில் இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் தான் செவ்வாய் வரார். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு தான் வருவார் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட விரயம்தான், இன்வெஸ்ட்மெண்ட்டும் விரயம்தான். அதில் போயிட்டு லாபம் வருமா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு லாபம் வருமா அப்படின்னா, அந்த லாபாதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். அதே லாபாதிபதி இடத்த சனி பார்க்குறார் 3ஆம் பார்வை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவில் பண்ணாமல் அப்படியே நார்மலாக கொண்டு போனாங்கன்னா ரொம்ப விசேஷம். அந்த வெளிநாட்டில் வசிக்கிறவங்கலாம் சரி, இங்கேயே பண்ணுறவங்களும் தொழில் வியாபாரத்தில் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஜீவனாதிபதி விரயத்துக்கு வரார். ஸோ விரயம் சம்பந்தமான ஒரு ஜீவனம் தான் நடக்கும். ஸோ போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம், பட் ரொம்ப போடாமல் கரெக்டாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓகே, கடன் பிரச்சனை தீருமா இந்த டைமில்? கடன் பிரச்சனை அப்படிங்கும்போது இவங்களுக்கு தீர்றதுக்கு வழி இருக்குது. ஒரு வழி என்ன அப்படின்னா, இந்த கடக ராசியில் தான் குரு உட்காந்துட்டுருக்கார், உச்சம் வேற. அவர் 5, 7, 9 பார்வை பார்க்குறார். ஸோ இந்த கடன் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாயோட பார்வை அங்கே இருக்குது, 6ஆம் இடத்துக்கு. 6ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை, சனி பார்வை இருக்குது. ஆமாம், அதனால அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா கடன் சுமை குறையணும். ஒரு விரயத்துக்கு வராரு ஒருத்தர், ஆமாம், ஒரு விரயம்னாக்கா ஒரு கடன் கொடுத்து அந்த விரயம் ஆகலாம், சம்பாதிக்கிற பணத்தை. அதனால கேட்டேன் நான். அதான் அந்த சனியோட பார்வை விழுறதுங்கிறதுனால இவங்க எப்பாடுபட்டாவது உழைச்சி அந்த கடன் அடைச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு வர வேண்டிய கடன் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்கக்கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இவங்க கொடுக்குறத கொடுத்துருவாங்க, வர வேண்டியது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஓகே, திருமணத்துக்கு முயற்சி எடுக்கலாமா சார் இந்த டைம்? திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மட்டும்தான் பார்வை பலம் இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டுக்கு. அதேமாரி செவ்வாயும் கொஞ்சம் சொல்லலாம், அவர் விரயத்தில் இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த குருவோட 7ஆம் பார்வையை விழுறதுனால அந்த இடத்துல எந்த பார்வையும் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் அங்கே இல்லாதது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனாலும் முயற்சி கொஞ்சம் தடைகளை கொடுக்கலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல தான் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். ஸோ முயற்சிகள் அந்த ஸ்தானமே கொஞ்சம் இதாகிடுது, சுக்கிரன் உட்காந்துடுறார். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த 6ஆம் இடத்தை சனியும் செவ்வாயும் பார்க்குறாங்க இல்லையா, 2 பேரும் நிறைய பேருக்கு உடல்நல பிரச்சனை கொடுத்துருக்கு. படிக்கிற காலகட்டத்திலே ஒரு சில பேருக்கு இருக்குது. படிக்கிற காலகட்டத்தில் எழுத்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் சுயஜாதகத்தில் ஒரு சில தசாபுத்திகள் வரும்போது கொஞ்சம், இப்போ படிப்பு நல்லா இருந்தால் உடல்நலம் பிரச்சனை கொடுத்துனே இருக்கும். படிப்பு ஒரு சில பேருக்கு தடை கொடுத்துருக்கலாம். இது மாதிரி தடை இருக்கிறவங்களுக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா, இல்லை அது பிரச்சனைகள் இருந்தால் தீருமா இந்த டைம்? அதாவது இந்த டைம் சனி பகவானோட பார்வையும் செவ்வாய் பகவானோட பார்வையும் 6ஆம் இடத்துல விழுது அப்படிங்கும்போது சில நேரங்களில் 2 விதமான நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா பகை குறையும், ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் பகை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசுகிற வார்த்தைகளில் கவனம் வந்தாலே போகிறோம், இவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதேமாரி கடன் வாங்காமல் வந்தாலே கடன் சுமையே இருக்காது இவங்களுக்கு. வேறு வழி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிறது நல்லது. 1. 2வது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நல்லபடி ஆகிடும். ஏன்னா எப்போவுமே கஷ்டப்பட்டவங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிடும் 6ஆம் இடம். என்ன அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. யார் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறவங்க கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் போனவங்களுக்கு இந்த இது அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு ரெவர்ட் ஆகும். ஓகே, கடகராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த மாதத்துக்கு, ஏன்னா 2 கிரகங்கள் பயிற்சி ஆகுது இல்லையா, சுக்கிரனும் செவ்வாயும். இதில் பார்வை வேறு, ஏன்னா சுக்கிரன் நீசம் ஒன்று, அந்த கிரகத்துக்கு 2 கிரகத்தோட பார்வை வேறு. இத்தனைக்கு 2 கிரகமும் பாவ கிரகங்கள். இது எப்படி இருக்கும், இதுக்கு உண்டான பரிகாரம் இந்த மாதத்துக்கு? இவங்க கடகராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா கன்னியில் தான் அவர் நீச்சம் அடைகிறார்.
யார்? சுக்கிரன். அவங்க தான் வந்து பார்வைகளும் விழருது, அசுப பார்வைகள். அப்போ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது நல்லது. தாயார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி தான். ஆண்டாள் வந்து உண்டு, இருந்தாலும் லக்ஷ்மி தான் நமக்கு அங்கே முக்கியமான ஒரு இது. தாயார் அப்படின்னாலே அவங்க தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே எல்லாமே கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஸோ பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்கிறது நல்லது. துளசி தீர்த்தம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. துளசி தீர்த்தம் எதுக்குன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அந்த உதிரணின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா ஒரு ட்ராப் தான் மருந்து. கரெக்டாக எல்லாம் அந்த நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் கரெக்டாக. ஏன் எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொடுக்கலாமே? துளசி தீர்த்தம் ஒரு டம்ளர் கொடுக்கலாமே? கொடுக்கல. ஒரு இது வச்சு பாத்திரம் பெருசாக இருக்கும் என்ன, ஆனால் ஒரு உதிரணி தான் வச்சுருப்பாங்க, அதை வச்சு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோதான் சாப்பிடணும், மருந்து என்ன. அப்போ அந்த துளசி தீர்த்தம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம், துளசி மாலை போடுறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பரிகாரம் இவங்க பண்ணாலே கடக ராசிக்கு நீச்சமடைந்த சுக்கிரன் செவ்வாய் பகவான் விரயத்தில் இருந்தாலும் ஒரு சுப விரயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.